பட்ஜெட் 2026 மக்களின் உண்மையான நல்வாழ்வு. தற்போதைய உலகளாவிய சவால்களை கருத்தில் கொண்டு இந்த மக்கள் பட்ஜெட் 2026 தேசிய தேவைகளை பூர்த்தி செய்கிறது என்று தான் நம்புவதாகவும், அத்துடன் இத்திட்டம் அடுத்த ஆண்டில் சமூக பொருளாதார நலன்களையும் மக்களின் நல்வாழ்வையும் பாதுகாக்கும் என்று மந்திரி பொசார் டத்தோ ஸ்ரீ அமீருடின் சாரி கூறினார். இலக்கு மற்றும் அரசாங்கத்தின் பங்களிப்பு. இம்முறை சமர்ப்பிக்கப்பட்ட 2026 ஆண்டிற்கான வரவு செலவு திட்டம் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதில் அரசாங்கத்தின் உறுதிப்பாட்டையும் பொறுப்புணர்வையும் வெளிப்படுத்துகிறது. ரிங்கிட் மலேசியா 470 பில்லியன் ஒதுக்கீடு நாட்டின் பொருளாதாரத்தை பலப்படுத்துவதிலும், வீண் விரயங்களை குறைப்பதிலும், நிலையான வளர்ச்சியை உறுதி செய்வதிலும் அரசாங்கத்தின் தீவிரத்தை காட்டுகிறது. ஸ்லாங்கூர் அணுகுமுறை மேம்பாடு. MAHB உடன் இணைந்து ஸ்லாங்கூர் ஏரோ பூங்காவை பிராந்தியா MRO தளவாடங்கள் மற்றும் சரக்கு முனையாக அங்கீகரித்ததை மந்திரி பொசார் டத்தோ ஸ்ரீ அமீருடின் சாரி வரவேற்கிறார். இம்முயற்சி உயர் தொழில்நுட்ப பொருளாதார வளர்ச்சியுடன் இணைந்து விண்வெளி துறையில் ஸ்லாங்கூரின் நிலையை மேலும் பலப்படுத்துகிறது. கல்வி மற்றும் திறன் மேம்பாடு. தொழில்நுட்ப மற்றும் தொழில் பயிற்சி TVET கல்விக்கான நிதி ஒதுக்கீட்டின் அதிகரிப்பு நாட்டின் எதிர்காலத்திற்கான முதலீடாகும். கல்விக்கான நிதி ஒதுக்கீடு ரிங்கிட் மலேசியா 66.2 பில்லியனாக உயர்த்தப்பட்டுள்ளது. குறிப்பாக ஸ்லாங்கூரில் உள்ள SK அலாம் சூர்யா, SMK எக்கோ கிராண்டியர் மற்றும் SK கல்வி சிறப்பு பிரிவு கொத்தா டமான்சரா உட்பட 9 புதிய பள்ளிகள் கட்டுவதற்காக நிதி ஒதுக்கீடு. சமூக நலன் மற்றும் மக்கள் பாதுகாப்பு. சுகாதாரத்துறை மற்றும் குடும்ப நலனை மேம்படுத்துவதுடன் சாரா ஒதுக்கீட்டை ரிங்கிட் மலேசியா 13 பில்லியனில் இருந்து ரிங்கிட் மலேசியா 15 பில்லியனாக அதிகரிப்பதன் மூலம் வாழ்க்கை செலவுகளை சமாளிக்கும் முயற்சிகளுக்காகவும் மந்திரி பொசார் டத்தோ ஸ்ரீ அமீருடின் சாரி பாராட்டினார். வேலை செய்யும் பெண்களுக்கும் ஆட்டிசம் குழந்தைகளின் பெற்றோருக்கும் வரி விலக்கு வழங்குவது குடும்பங்களின் சுமையை குறைக்க உதவும். நகர்தல் மற்றும் காலநிலை தழுவல். வெள்ள தடுப்பு திட்டத்திற்கான நிதி ஒதுக்கீடு, RTB சுங்காய் புலோ 2ஆம் கட்ட திட்டம் உட்பட காலநிலை மாற்றத்தின் மீதான அரசாங்கத்தின் அக்கறையை வெளிப்படுத்துகிறது. மேலும் கூடுதலாக 310 பேருந்துகளும் 300 புதிய வேன்களும் சேர்க்கப்படுவது மக்கள் திறன்மிக்கதும் சுற்றுச்சூழலுக்கு உகந்ததுமான பொது போக்குவரத்துக்கு மாறுவதை எளிதாக்கும்.